இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேத்து நைட்டு நீங்க 3 பேரும் ரூம்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாச வட்டி எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொன்னேன்? 1 லட்சம் கட்டினா மாசம் 15,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அவ்வளோ காசு எப்படி வட்டியா கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம குடும்பத்துல நானும் தானே இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நானும் உங்க கூட வரேன் மாமா. நம்ம குடும்பத்துக்காக தான் மாமா நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். சரி வா. சரி நேரம் இல்ல, நான் சிட் ஃபண்ட் ஆபீஸ்க்கு போறேன். நான் உங்க கூட வரேன் கரிகாலா. வா வா. சின்ன கம்பெனி தரப்பு விழாக்கு போயிருக்குனா நீங்க என்ன போல? அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? உடம்பெல்லாம் இவனுக்கு நல்லாதான் இருக்கு. அம்மா சும்மா இருமா. சும்மா இருப்பா. இவனுக்கும் அந்த சீட்டு கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னக்கா புரியலடி? எல்லாத்தையுமே உன் சின்ன அண்ணன் தான் தனியா பாத்துக்கிறான். என்னம்மா சொல்ற? சின்ன அண்ணனுக்கு என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எல்லாம் உன் சின்ன அண்ணிக்காரி இருக்கால்ல, அவளாலதான். அவதான் அவனை தூண்டி விட்டு இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. அண்ணி சொன்னா அண்ணனுக்கு எங்க போச்சு புத்தி? இது நாங்க சும்மாவே விட மாட்டோனே. அக்கா வாங்க நம்ம சின்ன அண்ணங்கிட்ட என்ன ஏதுன்னு போய் பேசுவோம். வரலட்சுமி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. இப்போ போய் நீ கேட்டீங்கன்னா அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அண்ணே பிரச்சனை வரட்டும்னே. நம்ம குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி எது நடந்தாலும் அதை பாத்துக்கிட்டீங்களா சும்மா இருக்க முடியாதுண்ணே. வரலட்சுமி நீ வாடி, நம்ம போய் கேட்போம். சுப்பு, வரலட்சுமி சொன்னா கேளுங்கம்மா. ஏமா அதை பத்தி சொன்ன? இருக்கட்டுப்பா, போய் 4 வார்த்தை நறுக்கன்னு கேட்கட்டும், அப்பதான் புத்தி வரும். நீ வேறம்மா. சுப்பு வாங்க சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இந்தாங்க ஐயா, நீங்க தான் இந்த ரிப்பனை வெட்டி ஆபீஸ திறந்து வைக்கணும். சரிம்மா. அங்க பாருங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட எதுவும் கலந்துக்காம பண்றதுனால அதை எதிர்த்து கேள்வி கேட்க உங்க தங்கச்சிங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இவ்வளவுதான் உங்க தங்கச்சிங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம். பெரிய அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். சரி போலாமா? போய் அண்ணன் கிட்ட பேசுவோம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் ஊருக்கே நல்லது பண்ணும்போது நாங்கெல்லாம் அதுல கலந்துக்கலனா எப்படி? இவங்களை நம்பி பணம் போடுறமே, சொன்ன மாதிரி வட்டி கொடுப்பாங்களா? வட்டி வரலன்னா கூட பரவாயில்ல, போட்ட பணம் பத்திரமா இருக்குமா? அங்க பாருங்க, அவங்க குடும்பத்தாளுங்களே பணம் கட்டுறாங்க. அப்புறம் என்ன, தைரியமா பணம் கட்டலாம். என் பையன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் சார். சரிம்மா, 1க்கு 3 திரும்பி வர போகுது. அப்புறம் என்ன, சந்தோஷமா கட்டிட்டு போங்க.
புள்ள படிப்புக்காக வச்சிருந்த பணம். அம்மா இனிமே உங்க பிள்ளைய நீங்க கலெக்டருக்கு கூட படிக்க வைக்கலாம். சரிங்க சார். யார் இப்ப பாக்குவத்துல வச்சு அழைச்சாங்கன்னு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? கரிகாலா, உங்க அப்பாவையும் நாங்க கூப்பிடலனா அப்ப உங்க யாரையும் நாங்க கூப்பிட விரும்பலன்னு தானே அர்த்தம்? அது கூட தெரியாத பச்சை குழந்தையா நீ? இந்த சிட் ஃபண்ட் கம்பெனியால இந்த ஊருக்காரங்களுக்கு எவ்வளவோ நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் என் புருஷன் யாருன்னு இந்த ஊருக்கே தெரிய போகுது. எல்லா பேரும் புகழும் என் புருஷனுக்கு மட்டுமே போயிருமோன்னு பயந்து போய் உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்களா? சித்தி அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சு நாங்க வரல. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்ச ஆளுங்க யாருன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நான் சொன்னதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. கரிகாலம் கிட்ட நீங்க எதுக்கு அவங்கள பார்க்கணும்? அவங்கள பார்த்து பேசி மொத்தமா எல்லாத்தையும் கெடுத்து விடணுமா? அவங்களெல்லாம் நீ பார்க்க முடியாத, கிளம்பு. ஓகேவா? அவன் பாத்திர கூடாது. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? கரிகாலம் வந்திருக்காமா? ஐயோ, அவன் கண்ணுல பட்டுட்டா நாம போட்ட மொத்த பிளானுமே வீணா போயிடுமே. அது மட்டுமாமா, நாங்க திரும்பவும் உள்ள போயிடுவோம். சரி, இது வரைக்கும் சேர்ந்த பணத்தெல்லாம் ஒரு பேக்ல போட்டு தரேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு அந்த கரிகாலம் கண்ணுல படாம என் மாமா கூட நீங்க போயிடுங்க. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிமா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. உள்ள நான் வந்து போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். நீங்க மட்டும் பதட்டப்படாதீங்க, உன் கண்ணுல படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன விஷயம்? நம்ம ஊர்ல புதுசா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சரியான ஆளுங்க தானா இல்லையான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். அப்படியா? எங்க ஆரம்பிக்கிறாங்க? அவங்க யாரு? அவங்கள பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. சரி, 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ. வா. கான்ஸ்டபிள் சார், நடராஜன் ஒருத்தர் ஏதோ சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறானா? சரி, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. சரிங்க சார். போங்க.